இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்டான ஒரு பிளெயின் கேக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு 3 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து 1 கப் வந்து ஆயில் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்தா போதும். 1 கப்பு தயிர். நீங்கள் எந்த கப்பில் ஆயில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 கப்பு சர்க்கரை. சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. பட் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கப் வந்து மைதா. இதை நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்சியில் இன்னொரு தடவை வந்து கொஞ்சம் நல்லா அதை மொத்தமாக சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டு பேக்கிங் சோடா போட போகிறோம். பேக்கிங் சோடா போட்டுட்டு என்ன பண்ணோம், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், இது வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வந்து ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் வந்துட்டு பட்டர் பேப்பர், நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் வந்து அதில் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து மைதா வந்து கொஞ்சம் தூவி விட்டுறலாம். ஓகே, தூவி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை ஊற்றிட்டு இதை நல்லா வந்து டேப் பண்ணணும், நல்லா தட்டி விடணும். ஏன்னா ஹேர் பபிள்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா தட்டி விட்டுட்டு, இப்போ எதில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இட்லி கொத்து வச்சுட்டு அதுக்கும் மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். இது வந்து 25 to 30 மினிட்ஸ் வந்து சாலிடாக இது வந்து பேக் ஆகணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் பேக் ஆகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதில் எதுவுமே வந்து ஒட்டக்கூடாது. அப்படின்னா இது நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டான மிருதுவான ஒரு கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.